பாதுகாப்பு உயிர் வாழ்றதுக்கான ஆதாரங்களில் ரொம்ப முக்கியமான ஒன்று. பாதுகாப்புன்னு சொன்னால் அதை கொடுக்கறது போலீஸ் தான். ஆனால் அவங்களுக்கே பாதுகாப்பு இருக்கான்ற கேள்வி இப்போ எழுந்திருக்கு. சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ வைரல் ஆச்சு. அதை பார்த்த பப்ளிக் ஷாக் ஆயிட்டாங்க. காரணம், அந்த வீடியோவில் போலீஸ் யூனிஃபார்மில் இருக்கிற 2 பேரை சிலர் சுற்றி வளைச்சி அட்டாக் பண்ணுறாங்க. சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுற பொறுப்பில் இருக்கிற போலீஸ்க்கே பாதுகாப்பு இல்லையான்னு வீடியோவை பார்த்தவங்கெல்லாம் ஆதங்கப்பட்டாங்க. அதே நேரத்தில் தாக்கப்படுறது நிஜமாவே போலீஸ் தானாங்கிற டவுட்டும் சிலருக்கு வந்தது. தாக்கப்பட்டது போலீஸ்காரங்க தான்னு அப்புறமா கன்ஃபார்ம் ஆச்சு. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கண்டனம் தெரிவிக்கிற அளவுக்கு இஷ்யூ பெருசாச்சு. ஆக்சுவலா என்னதான் நடந்ததுன்னு விசாரிச்சோம். சம்பவம் நடந்தது சென்னை கண்ணகி நகர்ல. இங்க வசிக்கிற உமாபதினு ஒருத்தர் போலீஸோட ரெக்கார்ட்ஸ்ல சரித்திர பதிவேடு குற்றவாளி. இவர் மேல கொலை முயற்சி, கஞ்சா விற்பனைன்னு நிறைய கேசஸ் பதிவாகியிருக்கு. ரீசண்டா ஒரு தகராறுல சின்னா, தினேஷ்னு 2 பேரை ஆயுதங்களால வெட்டியிருக்காரு. தாக்கப்பட்டவங்க கண்ணகி நகர் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதை பத்தின என்கொயரிக்காக தலைமை காவலர் புஷ்பராஜ், முதல்நிலை காவலர் சிலம்பரசன்னு 2 போலீஸ் உமாபதியோட வீட்டுக்கு போய் ஸ்டேஷனுக்கு வர சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. அப்போ உமாபதியும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த போலீஸ்காரங்களை வீட்டில இருந்து வெளியே தள்ளிவிட்டதோட கடுமையா தாக்கியிருக்காங்க. கற்களை வீசியும் கைகளாலையும் போலீஸை தாக்கின அவங்க பீர் பாட்டிலை உடைச்சி குத்துறதுக்கும் ட்ரை பண்ணியிருக்காங்க. இதனால பயந்து போன போலீஸ்காரங்க உசுரை காப்பாத்திக்கிறதுக்காக அங்கிருந்து தப்பியிருக்காங்க. இந்த கேஸ்ல சுனாமி குடியிருப்பு பிரேம், கண்ணகி நகர் ராகுல், எழில் நகர் குமார்னு 3 பேரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. உமாபதியையும் மற்றவங்களையும் தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த தாக்குதலில் ஈடுபட்ட உமாபதி உள்பட எல்லாருமே கஞ்சா போதையில் இருந்ததா அக்யூஸ் பண்றாங்க அங்க இருந்தவங்க. கஞ்சா மாதிரியான போதைப் பொருட்கள் விற்பனை ஆகிறது உண்மையா இருந்தா அதை அழிச்சு ஒழிக்கிறது தான் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு தீர்வா இருக்கும்னு சோஷியல் ஆக்டிவிஸ்ட் சொல்றாங்க.